கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆண்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். Hello.
அன்புக்குரிய பூலோகம் போற்றக்கூடிய பூட்டி அன்னையுடைய அன்பு பிள்ளைகளை நாம் அனைவரும் ஆர்வமோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நமது பூலோகம் போற்றக்கூடிய பூட்டி அன்னையுடைய பேராலய பங்கு திருவிழாவின் முதல் கட்டமாக இப்பொழுது நம் அன்னையுடைய திருக்கொடியானது நமது பாசத்துக்குரிய அன்பு ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு அவருடைய கரங்களால் கொடியேற்றப்படும். இந்த வைபவத்தில் நீங்களை பயபக்தியோடும் அன்போடும் இதில் பகிர்ந்து கொள்ள இதில் நீங்கள் பங்கெடுக்க ஒரு அன்போடு அழைக்கின்றோம். பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் இப்பாதுகாவலியான உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் அவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இப்பொழுது அன்னையுடைய திருக்கொடி பாடலானது ஒளிபரப்பப்படுகிறது. மாமரியே விண்ணக மன்னக அரசியே பூண்டி முதுமை தாயே எண்ணிட இயலாத எண்ணில்லா வரங்களை தன்மகம் கொண்ட தன்னிகரில்லா தாயே பார்ப்புகழடைய பட்டொளி வீசி உன் திருக்கொடிவானில் பறக்குதம்மா உன் திருமுகம் சுடராய் ஒளிருதம்மா உன் திருமுகம் சுடராய் ஒளிருதம்மா. காவிரி கரையோர பூண்டியிலே அம்மாவும் திருக்கொடி பறக்குதம்மா. காவிரி கரையோர பூண்டியிலே அம்மாவும் திருக்கொடி பறக்குதம்மா. காசிதர நல் தரிசனம் உன் கொடி கருகுதம்மா. உன் தரிசனம் தினசரி கிடைக்குதம்மா. காவிரி கரையோர பூண்டியிலே அம்மாவும் திருக்கொடி பறக்குதம்மா. காவிரி கரையோர பூண்டியிலே அம்மாவும் திருக்கொடி பறக்குதம்மா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எந்நாளும் தாயென எந்நாளும் காத்திடும் அன்பான அன்னையே மரியே வாழ்க, பூண்டி மாதாவே வாழ்க, மாதாவே வாழ்க, பூண்டி மாதாவே வாழ்க. மாதாவே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் திருப்பலிக்கு செல்வோம். ஆயிரவர்கள் செய்தியாளரோடு ஒரு சிறிய சந்திப்பு இருக்கும், மிக குறுகிய சந்திப்பு. அது முடித்த உடனே வருகை பாடல் பாடப்படும். வருகை பாடல் பாடுகின்ற பொழுது நாம் கேட்டுக்கொள்கிறோம். இரவு தேர் பவனியுடனும் மறுநாள் திருப்பலி கொண்டாட்டத்துடனும் நிறைவுக்கு வரும். இந்த வார நாட்களில் இங்கே வந்து அன்னையிடம் சரணடைந்து தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுகிற அனைத்து பக்தர்களுக்கும் பூண்டி தாய் தன்னுடைய பரிந்துரையால் எல்லா வளமும் நலமும் பெற்று தருவார். அதிலிருந்து இந்த விழா நாட்களிலே பக்தர்கள் வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னையினுடைய அருள் நம் அனைவருக்கும் தாராளமாக கிடைக்க வேண்டும். சொல்லுவார்கள், பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமலே கொடுக்கும் உறவு அம்மா என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் பூண்டி தாய் அன்னை உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக, அன்னையாக, அம்மாவாக இருந்து நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று அதற்கேற்றவாறு இறைவனை பரிந்து பேசி நமக்கு வேண்டியவற்றை பெற்றுத் தருகிறார். ஆகவே அந்த அன்னைக்கு நன்றி கூறுகிறோம். அந்த அன்னையுடைய வருகையை தொடர்ந்து கொண்டாடுகிறோம். குறிப்பாக இன்றைய நாட்களில் உலகில் அமைதி நிலவும், போர் சூழ்நிலை எல்லாம் மாறி ஏழை எளிய மக்கள் எழுச்சி பெறவும் வாழ்வு பெறவும் வேண்டி அன்னை வழியாக இறைவனிடம் நம்முடைய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஓ ஆன் டைம். ஹலோ மேம் ஆஃபீஸ் போவோம் டிராஃபிக்ல கூட ஸ்மூத்தா இதுதான் எங்க பர்ஃபெக்ட் சேஃப் அண்ட் செக்யூர். ஹே மாடர்ன் நீ மேக்ஸி இது ஜூம் ஜூம் பறக்குற செக் 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 கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது எஃப் டாக்ஸி இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸ். எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஊர் டாக்ஸி.